வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. தவத்தினை தொடங்குவோம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் நம் அனைவரோடு இணைந்து வழி நடத்துமாக. வாழ்க வளமுடன். ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணியென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவா சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடங்களை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடங்களை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடங்களை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம் தொடக்கம் ஆக்கினை. குண்டலினி மகாசக்தி புருவமத்தியிலே நன்கு இயக்கம் பெறட்டும். ஆக்கினை.
துரியம் உச்சந்தலையிலே உயிராற்றலை உணர்வோம். வாழ்க வளமுடன். தவத்தினை நிறைவு செய்து கொள்ளுவோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். வாழ்க வளமுடன். துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆசான் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். ஆழியாறு அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலகெங்கும் அமைந்துள்ள வேதாத்திரி அமைப்புகள் அனைத்தும்
வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் உலகெங்கும் பரவட்டும். உலக சமாதானம் ஓங்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் அனைவரும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் அமைதி நிலவ வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று நல்லதொரு துரியதாகவும் நடத்தியும் தவத்தின் மனம் பற்றியும் அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் சாந்தகுமார் ஐயவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் அருட்தொண்டு சிறக்க வாழ்க வளமுடன். பேராசிரியர் சாந்தகுமார் ஐயவர்கள் 32 ஆண்டு காலமாக மனவளக்கலையில் பயணிப்பவர்கள், நல்ல சிறந்த தொண்டுள்ளம் கொண்டவர்கள். அவர்கள் தற்போது பெரம்பலூர் அறிவித்திருப்பது அறக்கட்டளையினுடைய செயலாளராக இருக்கிறார்கள். அவருடைய இணையரும் மீரா அவர்களும் இருவருமே பேராசிரியராக சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார்கள். வளமுடன். பேராசிரியர் அவர்களை நாம் சிறப்புரையாற்ற வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லாம் அல்ல இறையர்களை வணங்குகிறோம். அத்தகைய இறைவன் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்து இருக்கிறான் என்பதை குருவின் மூலமாக உணர்வதற்கு கிடைத்த அற்புத மகான்தான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். எளிய முறையிலே இறை உணர்வு பெறுவதற்கான மனவளக்கலை யோகக்கலையை வடிவமைத்த குருபிரானை வணங்குகிறோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வருகின்றுள்ள அன்பர்கள் அனைவரையும் வணங்குகிறோம். நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் ஒருங்கிணைப்பாளர் அருள்நிதி தாமரன் ஐயா அவர்களை வணங்குகிறோம். அனைவரும் வாழ்வின் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்போடு வாழ வாழ்த்துகின்றோம். பல்வேறு காரணங்களால் வர இயலாத நிலையிலும் வாழ்த்தி கொண்டிருக்கும் தொண்டாற்றி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். தவம் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை நாம் சிந்திக்கலாம். திருமூலர்ல சொல்றாங்க, திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இளைப்பினை நீக்க இருவழியுண்டு. தனக்கும் கிளைக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்துணையாமே. திருமந்திரத்தில் வரக்கூடிய இந்த பாடல்கள்ல
பாடல்ல தவம், அறம் இந்த 2 செயல்கள் தான் மனிதனுக்கு துணையாக வரக்கூடியது. எதற்கு? இந்த பிறவி எனும் பெருங்கடலை நீந்துவதற்கு. மகான்கள், ஞானிகள் இந்த மண்ணில் தோன்றிய எத்தனையோ பேர்களும் இந்த நெறிமுறைகளை தான் பின்பற்றி இருக்கிறாங்க. இறை உணர்வை தவத்தின் மூலமாக இறைவனை தேடி இருப்பாங்க. வாழும் வாழ்க்கையில அறச்செயல்களை செய்திருப்பாங்க. இதைத்தான் இந்த மாதிரி தான் வாழணும்னு வழிகாட்டி இருப்பாங்க. எத்தனையோ மகான்களும் ஞானிகளும் இந்த 2ஐ அடிப்படையாக கொண்டே மனித வாழ்க்கையை சீரமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றும் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் இந்த 2 நெறிமுறைகளில் தவம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இப்போ இந்த தவத்துக்கு பெரும்பாலும் நம்ம பகுதியில் வாழ்ந்த சித்தர் பெருமக்கள் முன்னோடிகளாக இருந்திருக்கிறாங்க. அஷ்டாங்க யோகம், ராஜயோகம், கர்ம யோகம் போல பல வகை முறைகளில் அவங்க இறை உணர்வு பெறுவதற்காக தவம் பயின்று பல மார்க்கங்களை கடைபிடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் சித்தர் பெருமக்கள் கடைபிடித்த அந்த அஷ்டாங்க யோகம் மனிதர்களுக்கு அந்த இறை உணர்வை மிக சிறப்பாக வழிகாட்டி வந்திருக்கிறது. அது அத்வைதத்துல தொடங்கி இருக்கிறது. எல்லாம் ஒன்றே என்ற ஒரு சிந்தனை இருந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சிந்தனையாக ஏகன் அநேகன் பரம்பொருள் ஒன்றே என்ற நிலையிலே இன்று சமுதாயத்திலே இந்த கருத்து மிகவும் ஆழமாக பரவி உள்ளது என்றால் இதற்காக எத்தனையோ பேர் சிந்தித்து ஆழ்ந்து வழிகாட்டியிருக்கிறார்கள். அவர்களிடமெல்லாம் மேலாக நமது மகான் அருட்தந்தை அவர்கள் மிக எளிமையாக எத்தனையோ சிரமங்களுக்கு இடையே கடும் தவம் பண்ணி இந்த உண்மைகளை உணர்ந்து கொண்ட இந்த நிலையெல்லாம் தற்பொழுது இந்த நவீன காலத்திற்கு விஞ்ஞான காலத்திற்கு ஏற்ற வகையிலே எளிமைப்படுத்தி இந்த தவ முறைகளை எல்லாம் எளிமைப்படுத்தியிருக்கிறார்கள் அருட்தந்தை அவர்கள். மனித வாழ்க்கை முழுமை அடைய வேண்டும், பிறவி என்னும் பெருங்கடலை நீந்து வேண்டும் என்ற நோக்கிலே திருவள்ளுவரும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதாருங்கிறாங்க. இப்ப இறைவன் அடி சேரணும்னா பிறவி என்னும் பெருங்கடலை நீந்த வேண்டும். அதை நீந்த வேண்டும் என்றால் தவம் செய்ய வேண்டும். அந்த தவத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கு சித்தர்கள் பல வழிகளை காட்டியிருந்தாலும் அதை நமக்கு பாமர மக்களுக்கும் புரியும் வகையிலே எளிய முறையிலே வடிவமைத்த அற்புத ஒரு குருமகான் தான் நமக்கு கிடைத்த அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. குண்டலினி சக்தி இந்த வார்த்தைகள்லாம் முதல்ல கடினமா இருந்தாலும் அப்புறம் மகரிஷி அவங்க அதை மன வளக்கலை அப்படிங்கிற பெயர்ல இந்த எளிமையா அதை கொண்டுட்டு வந்துடுறாங்க. வார்த்தைகள்ல ஒரு புதுமையை கொடுக்குறாங்க. பயிற்சி எல்லாமே முன்னோர்கள் செய்தது தான். இருந்தாலும் எப்படி செய்தா எளிமையா அந்த இலக்கை நோக்கி மனிதன் முழுமை பெயரை நோக்கி எளிதாக பயணம் செய்வான் என்பதற்காக சிந்தித்ததுதான் மனவளக்கலை. மகானும் எப்படி செய்திருக்கிறார்? அருட்தந்தையும் அவருடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா தவம் தான் அவருடைய வாழ்க்கையில இறைவனுக்கான தேடுதலுக்கு விடை கிடைச்சிருக்கு. பக்தி மார்க்கத்தில் இருந்த பொழுது ஓரளவு தெய்வீக பற்றிய ஒரு கேள்விகள் சிந்தனைகள் இருந்தாலும் அதற்கான முழுமையான விளக்கம் தவ முறைகள்ல உள்ள குண்டலினி யோக முறையில அவங்க ஆக்கினை துரியம் தவத்துல அவங்களுக்கு இந்த உணர்வுகள்லாம் கிடைக்குது. பக்தி மார்க்கத்துல தேடிய தேடலுக்கான விடை ஆன்மீக மார்க்கத்துல வந்த பொழுது அவர்களுக்கு உயிரை பற்றிய கேள்விகளுக்கான விடையும் வாழ்க்கை சிக்கலுக்கான விடையும்
கடவுள் யார் என்ற கேள்விக்கான விடைகளும், நான் யார் என்பது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் தனக்குள்ள தானே விடை கிடைக்குது. இதுதான் தவத்தோடைய சிறப்பு. கேள்விகளுக்கு விடை யார் தரா? எங்கிருந்து வருது? புத்தகங்கள்ல இருந்தா? எல்லா மகான்களுக்கும் எங்கிருந்தோ அந்த ஒரு உணர்வு வருதுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அது தெய்வம்னு சொல்லியிருப்பாங்க, அல்லது வேறு ஏதோ ஒரு பேர்ல சொல்லியிருப்பாங்க. எல்லாமே அவர்களுக்கு தானாக உணர்த்தப்பட்டது. எங்கிருந்தோ எனக்குள்ள வருது, செய்திகள் வருதுங்கிறாங்க. மகரிஷிக்கும் எனக்குள் உணர்த்தப்படுகிறது அப்படிங்கிறது சொல்ல வர்றார். பல்வேறு இடங்கள்ல அவனுடைய அன்பு குரலை கேட்டிருக்கேங்கிறாங்க. அவனுடைய இயக்கத்தை பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இயற்கை என்னும் பேராற்றலை நான் பேரின்ப வெள்ளத்துல மூழ்கி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அனுபவபூர்வமா அவங்க சொல்றாங்க. ஏன் இந்த அனுபவம் ஒரு சாதாரண மனிதனுக்கு கிடைக்கக்கூடாதா என்று ஏங்கிய நிலையில மகரிஷி அவர்கள் பல மைல் கடந்து முன்னோர்கள் செய்த விட்டு போன அந்த செயலை மிக சிறப்பாக அந்த இடத்த நிரப்பி இருக்கிறாங்க. மனிதருக்குள்ள கொண்டு வந்திருக்கிறது காரணம் அவர் வடிவமைத்த இந்த எளிய முறை குண்டலினி யோகம் என்று சொல்லக்கூடிய மனவளக்கலை யோகம். இந்த தவத்துல நாம முதல்ல கற்றுக் கொடுக்கிறது ஆகினை தவம். நாம இன்னைக்கு ஆகினை தவம், சாந்தி தவம், துரிய தவம், இந்த 3 தவங்களை பற்றி நாம முதல்ல சிந்தனை செய்யலாம். இந்த தவங்களே மற்ற எல்லா தவங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. மகரிஷிக்கும் இந்த 3 தவங்களிலே எல்லா அனுபவங்களையும் அவங்க பெற்றுறாங்க. அதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப மற்றவைகளையும் வடிவமைச்சுக்கிறாங்க. இருந்தாலும் ஆகினை தவத்திலேயே அத்துவித ரகசியமும் விளக்கமாகும் அப்படின்னு சொல்றாங்க பாட்டுல. புருவ மத்தியில குரு எப்படி தொட்டு காட்டி அந்த தொடு உணர்வு ஆகினையில டச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல பயிற்சி செய்யும் பொழுது அந்த குரு காட்டிய வழியில இருந்து தொடர்ந்து செய்து பழகணும்னா அந்த கரு மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி மகாசக்தி, உயிர் சக்தி மேல் நோக்கி வந்து உயிருங்கிற உணர்வு நமக்குள்ள இருக்கக்கூடிய உயிரை உணர்வதற்கு ஒரு அரிய நிகழ்வு அங்க நடைபெறும். இதுதான் முதல்ல நமக்குள்ள ஆன்மா அல்லது உயிர் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் நமக்கு நாமளே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதம். இந்த நிகழ்வு முதல்ல நடக்குது. புருவ மத்தியில வந்து தொட்டு காட்டி அதன் மூலம் நெற்றிக்கண்ணில் யோகத்தை அவங்க இந்த உலகத்தை தனக்குள்ள நடக்கிறத வேறொரு பார்வையாக பார்க்க வைக்கிறாங்க. அகநோக்கு பார்வை அப்படிம்பாங்க. இந்த அகநோக்கு பார்வை தான் நம்ம தவத்துல முதல்ல செய்ய வேண்டியது. வெளி நோக்கி போகக்கூடிய இந்த மனதை அகம் நோக்கி திருப்பணும். அப்படின்னா மனம் என்ற ஒரு கருவியை மகரிஷி தேர்ந்தெடுக்கிறாங்க. மனம் என்ற ஒரு கருவிதான் மனிதன் உடலும் உயிரும் தெய்வீகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு கருவியாக இருப்பது மனமாக மகரிஷி தேர்ந்தெடுத்து மனதை வளப்படுத்தினாலே தன்னையும் தனக்கு மூலமான தெய்வீகத்தையும் உணர முடியும். அதுக்கு ஏற்றதான ஒரு கருவியாக இருப்பதுதான் மனம். அந்த மனதை முறையாக பயிற்சி கொடுத்து வளப்படுத்தினால்
தவம் சிறப்பாக அமையும். எல்லா உண்மைகளும் தானாக உணர்ந்து கொள்ளுவான் என்ற வகையிலே மகரிஷி தேர்ந்தெடுத்த ஒரு அற்புத கருவி மனம் என்ற ஒரு கருவி. அது மாபெரும் புதையல். எத்தனையோ ரகசியங்கள் தெய்வீகத்திலிருந்து புறப்பட்டு பஞ்சபூதங்களாகி பேரண்டமாகி பிரபஞ்சமாகி ஓரறிவு முதல் ஆறறிவு படித்த மனிதனாகி வரக்கூடிய அத்தனையையும் உணர்ந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு கருவியாக இருப்பதுதான் மனம் என்ற ஒரு கருவி. அதுல அத்தனையும் ரகசியங்களும் அது அடங்கி இருப்பதை உணர்வதற்கு மனம்ங்கிற கருவி பயன்படுது. இப்ப மனதை செம்மைப்படுத்தினால் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளலாம், தானாக உணர்ந்து கொள்ளலாம். இதுதான் இந்த காலகட்டத்துல வெளிநோக்கி தெரிந்து கொள்வதை விட அகநோக்கி தெரிந்து கொள்வது, தானாக உணர்ந்து கொள்வது, உள்ளதை உள்ளபடியே உணர்ந்து கொள்ள உதவுவது, மனதை வளப்படுத்திக் கொள்ளும் பயிற்சி. அதுவே முதல் பயிற்சியாக தியானம் செய்தல், தவம் செய்தல். மகிழ்ச்சி செய்யறதுல உடன்பாடு இல்லை. எங்க கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா உடல் மேல வைக்க சொல்றார். உடல்ல உள்ள எல்லா உறுப்புகளும் முறையாக இயக்கம் பெறணும், மூவகை ஓட்டங்களும் சிறப்பாக இயங்க பெறணும். அதனால உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள இந்த உடல் உறுப்புகளுக்கு முறையான அசைவை கொடுக்கணும். மனம் அந்த உடல்ல உள்ள ஒவ்வொரு கருவியும் கவனிக்கணும். அதற்கேற்ற பயிற்சிகளை கொடுத்து உடலை அமைதிப்படுத்தினாதான் மனம் தவத்துக்கு போகும். அப்படின்ற வகையில வெளியில ஓடிக்கொண்டிருக்க மனதை உடலுக்குள்ள திருப்பி ஏற்கிறார். ஆகவே தவம் செய்பவர்கள் முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மனதை வெளியில ஓடுறதுல இருந்து உள்பக்கமா திருப்பணும். அதற்கு உடற்பயிற்சி ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது. அப்ப உடல்ல உள்ள கைப்பயிற்சி, கால் பயிற்சியில இருந்து ஆரம்பிச்சு உடல் தளத்தில் வரையிலும் உள்ள பயிற்சிகளை முறையா செய்து கொண்ட பொழுதுதான் மனதுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி கிடைக்குது. அதுல இப்ப உடற்பயிற்சியே ஒரு தியானம் தான், தவம் தான். அதை செய்யும் பொழுது மனம் முழுவதும் அந்தந்த உறுப்புலயே இருக்கணும். கைப்பயிற்சி செய்யற பொழுது கைப்பயிற்சியில கைகள்லயே இருக்கிறது. மூச்சு பயிற்சியில அங்க மூச்சு, கண்கள், இப்படி ஒவ்வொரு உறுப்புகள்லயுமே மனம் உடல்ல நோக்கி போகுதான்னு பார்க்கணும். உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். அப்ப இந்த உடம்பு சரியா வச்சுக்கிட்டோம்னா இந்த மனம் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த பயிற்சியின் மூலம் தெய்வீகத்தை உணர்ந்து கொள்ளும். உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. அப்ப முன்னாடி அதை இழுக்குன்னு வச்சிருந்தாரு. ஆனா உள்ளுக்குள்ள இறைவன் இருக்கிறாங்கிறது உணர்ந்து கொண்டதுக்கு அப்புறம் உடம்ப கவனமா வச்சுக்கணும். அதை போற்றி பாதுகாக்கக்கூடிய கருவி இறைவனை வீற்றிருக்கக்கூடிய ஆலயமாக, உடல் ஒரு ஆலயமாக மகான்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கிறது. அதனால உடலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் ரொம்ப அவசியமான ஒன்று. அந்த வகையில முதல்ல மகரிஷி அவங்க இந்த தவ முறைகள்ல உடற்பயிற்சி மூலம் செம்மைப்படுத்துகிறார். இயமம் நியமம் என்று சொல்றாங்களே, அதுல மனதுக்கு இந்த மாதிரி போ, உடலையே கவனி, உள்ளுறுப்புகளை கவனி. அப்புறம் நியமங்கிற மாதிரி காலையில இதை செய்யணும், நல்ல மாலையில செய்யணும், குறிப்பிட்ட நேரத்துல செய்யணும், மெதுவா செய்யணும்னா மெதுவா செய்யணும், எத்தனை முறை செய்யணும், அவரு நியமம் அதெல்லாம் வகுத்துக்கிறாங்க. சட்டதிட்டங்கள் போல அதை வகுத்து இந்த மனதுக்கு அஷ்டாங்க யோக கலையை மெல்ல மெல்ல உடற்பயிற்சியிலேயே அதெல்லாம் வகுத்து கொண்டு வந்துடுறாங்க.
அதுலேயே ஆசனங்கள் நம்ம செய்யக்கூடிய பயிற்சியிலே நிறைய யோகாசனங்கள்லாம் உள்ள அதை வச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கு பார்த்தா சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியதாகவும் அது எளிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. அந்த வகையில பயிற்சிகளை நம்ம இயமம், நியமம், ஆசனம், பிரத்யாகாரா, இந்த வகை நாடி சுத்தி, தண்டுவட சுத்தி இதெல்லாம் நம்ம அடுத்து அதில் பயிற்சி தருவாங்க. உடம்புல ஓடக்கூடிய சுழுமுனை நாடி, சூரிய நாடி, சந்திர நாடி, சுழுமுனை நாடின்னு 3 நாடிகளுடைய இயக்கத்துல சுழுமுனைக்கு இயக்கம் வேணும் இந்த வகையில அதுக்கு பயிற்சிகள் கொடுப்பாங்க. அந்த மனம் வந்து வலச்சுழல், இடச்சுழல்ங்கிறதுன்றது நடுவுல வந்து நிற்கக்கூடிய பயிற்சி. மனதுக்கு அந்த ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. தாரணை. சரியா இருக்கணும் அப்படிங்கிறத தண்டுவடை சுத்தி இதெல்லாம் செய்துதான் நம்ம ஆக்கினையில தவம் பண்றோம். அந்த வகையில தியானம்ங்கிறதெல்லாம் சித்தர்கள் காட்டிய நெறிப்பறைகள் தான் மகரிஷி வடிவமைச்சிருக்கிறாங்க. அந்த வகையில உடற்பயிற்சி செய்கிறது, தண்டுவடை சுத்தி, நாடி சுத்தி செய்கிறது எல்லாமே அந்த முன்னேற்பாடுகள். சரி, ஆக்கினையில வந்தாச்சு, புருவ மத்தியில உட்கார்ந்தாச்சு. எதை கவனிக்க சொல்றாங்க? மனம் அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க, தொட்டு காட்டுற இடத்துல கவனிங்கங்கிறாங்க. உயிர் உணர்வை கொஞ்ச நாள்ல நம்மளால எளிதா புரிந்து கொள்ள முடியும். உலகத்துல உள்ள எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்காத கருவி, உயிரை பற்றிய விளக்கம் கொடுக்க முடியாம தவிக்கக்கூடிய விஞ்ஞானிகள், இவர்களுக்கெல்லாம் தாண்டி நமக்கு மகரிஷி எளிமையா, விஞ்ஞானிகளுக்கெல்லாம் மேலான விஞ்ஞானியா, கருவிகளெல்லாம் மேலான கருவியாகிய மனதின் மூலம், மனம் என்ற கருவியின் மூலம் உயிரை உணரக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குன்னா நம்மளை எவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க. எளிய கலை, உயிரை எளிதாக உணர்ந்து கொள்ளக்கூடிய கலை. யார் பயிற்சி செய்தாலும் ஒரு 3 நாட்கள்ல நம் உடலில் ஓடக்கூடிய உயிர் ஆற்றலை மனது குவிந்து ஒரு இடத்தை கவனிக்கும் போது அந்த இடத்துல உயிர் சூழலை கவனிக்க தொடங்குது. அந்த நிலையில மனம், உயிர் துவித நிலை இரண்டாக பார்க்கலாம். மனம்னு ஒண்ணு இருக்கும், உயிர்னுங்கிற அழுத்தம் இருக்கும், ரெண்டையும் கவனிச்சிட்டு இருக்கும். ஆனா துரியத்துல போகும்போது அங்க மனமும் உயிரோட ஒன்றி போகும். அத்வைதம், இரண்டல்ல ஒன்று. உயிராகவே, உயிரோடு மனம் ஒன்றி உயிராகவே இருக்கும். இதுதான் துரியத்துல நடக்குது. இந்த அனுபவம் நமக்கு வருதான்னு பார்க்கணும். புலன்கள் வழியா மனம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா ஓடுகின்ற மனதை திருப்பி உயிர் மேல வைக்கணும். ஏன் உயிர் மேல வைக்கணும்? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரின் மூலமா இருக்கக்கூடிய இறை உணர்வு பெறுவதற்காக மகான் காட்டிய வழியில இந்த பயிற்சியை செய்கிறோம். இறைவனை தரிசிக்க இருக்கிறோம், ஆத்ம தரிசனம் பெற இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த சிந்தனையோட அடைகிறத்துல வெற்றியை தரும். அப்ப ஆக்கினேயில என்ன நடக்குது? உயிர் உணர்வை உணரணும்னா மனம் வந்து வெளியில சிந்தனைகளுக்கு போகாம அந்த உயிராற்றல் மேலேயே எவ்வளவு நேரம் நிலைத்து இருக்குதுங்கிறதுக்கு மனதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி, ஒரு கேம். அது விட்டா ஓடிடும், எங்க வேணாலும் ஓடிடுவேங்கும்.
இல்லப்பா நீ வாப்பா, அந்த உயிர்ல மட்டும் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு வாவேன் அப்படின்னு சொல்லி அத நட்பு படுத்தி உயிர் மேல ஒரு நாட்டத்த வச்சுட்டு, அங்க என்ன நடக்குதுன்னு அத கவனிக்க தொடங்கிருச்சுன்னா, அந்த உயிருணர்வு சொல்லும். நெறைய உண்மைகள் அது தானாகவே சொல்லுது. உடம்புக்குள்ள இருக்கக்கூடியது. அப்ப அந்த துரியத்துக்கு போகும்பொழுது, இன்னும் விழிப்பு நிலை. மூளை செல்கள் எல்லாம் நல்ல இயக்கம் பெறுவது, பதிவுகள் எல்லாம் எப்படி கருமையத்துல பதிந்த பதிவுகள் எல்லாம் அ த் வினைக்கடல்னு சொன்ன முன்னாடி சொன்னப்ப வினைக்கடல்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நெறைய வினை இருக்குது. அந்த வினை தான் மனிதனாக அவதாரம் எடுத்திருக்கு. அந்த வினைய நீக்கிக் கொள்ளணும்னுனா, வேற வழியே இல்ல தவம் தான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா, அந்த வினைய போக்குறதுக்கு ஆன இடம் துரியம். எப்படி எல்லாமே மூலாதாரத்துல, அந்த கருமையத்துல இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் எல்லாமே மூளை செல்கள் வழியாக வெளியேறுது. காட்சி காட்டிக் கொடுக்கும். அப்படின்னா, அந்த மூளையில இருக்கக்கூடிய செல்கள்ல உள்ள பதிவுகள துரிய நிலையில தவம் செய்யும்போது, அது எல்லாம் வெளியில வரும். நாம செய்த பிறந்ததிலிருந்து இதுவரையிலும் செய்த என்னென்ன செயல்கள் செய்தோமோ, எண்ணியது எல்லாமே மூளையிலிருந்து எடுத்து காட்டும். இப்ப இன்னது செய்யணும், இன்னது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்பு நிலை நமக்கு வரும். அத செய்யணும். தற்சோதனை செய்ய சொல்லி சொல்ல வைப்பாங்க மகரிஷி அவங்க அந்த இடத்துல இருந்து. எண்ணங்கள ஆராய்ச்சி பண்ணுங்கம்பாங்க. அத பண்ண நாம செய்த வினைப்பதிவுகள் அது அந்த எண்ணங்கள் வெளியில வருவதில்ல. நல்ல எண்ணங்களே வெளிய வருவதும், களங்கங்கள் அந்த பதிவுகள எ பை அந்த மனம், உயிரின் மூலம் எது என்று தேட ஆரம்பிக்கும். அந்த இயக்க வேகம் அமைதி அடையும். அந்த நிலையிலே தானாக துரியாதீதத்திலே போய் அமர்ந்து கொள்ளும். ஆகவே ஆக்கினையும், துரியமும் யாரெல்லாம் செய்கிறார்கள், அவர்களுக்கு பதிவுகள் நீங்க துரியாதீதம் தானாக சித்திக்கும். இ தவம் வரல, அல்லது பல இடையூறுகள்லாம் வருது அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம வெளியில இருந்து வரக்கூடிய சத்தங்கள், அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, அல்லது இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல. நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய எண்ணங்களே மிகப்பெரிய போராட்டமா இருக்கும். காலையில இருந்து நான் என்னென்ன இன்னைக்கு அறிவுத்திருக்கல் போகணும்னா, அறிவுத்திருக்கல் என்ன நிகழ்ச்சி நடக்குங்கிறது, இன்னைக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறது தவத்துல வந்து உட்கார்ந்த உடனே அதெல்லாம் ஒடியாருது. அத யார் போ சொல்றது? வெளியில சத்தம் கேட்குது, நாய் சத்தம் போடுது, அல்லது அங்க பாட்டு கேட்குது அப்படின்னு அவங்களெல்லாம் இதெல்லாம் கடந்து அதெல்லாம் இயற்கையில நடக்கத்தான் செய்யும். நம்ம உள்ள அதையும் தாண்டி உள்ள வந்தோம்னா, நம்ம மனதுல இருக்கக்கூடிய நம்மளுடைய எண்ணங்களே சத்தம் அதிகமா இருக்கும். அதையும் ஒதுக்கி தள்ளிட்டு, இல்ல நான் இறைவனை நோக்கி இருந்தா மட்டும் தான் அந்த எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டு வர முடியும். அந்த தவத்துல நிலைக்க முடியும். கொஞ்சோண்டு விட்டா கூட மனம் ஓடி போய் நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்ப்பர் என்றோம்னு சொல்ற மாரி, நாம் இது காலமும் எதெதுல மனம் நாடியதோ அத நோக்கி ஓடத்தான் செய்யும். அத பிடிச்சு கொண்டு வந்து ஆன்மீக விழிப்பு நிலைக்கு வரத்துக்கு நாம தெய்வீக நாட்டத்துல ஆழ்ந்து போகணும். அத அடைந்தே தீரணுங்கிற ஒரு லட்சிய வேகம் இருக்கணும். அந்த மாரி ஒரு நிலையில நம்ம தவம் மேற்கொண்டோம்னா, எல்லா உண்மைகளும் தானே உணர்ந்து கொள்ளலாம். இந்த பேசுவதன் மூலம் கூட மற்றவர்களுக்கு விளக்கம் எந்த அளவுக்கு குடுக்க முடியும்னு தெரியல. அத விட
மனதை ஆக்னியிலையும் துரியத்திலையும் வைத்து அந்த உயிரோடு கொஞ்ச நேரம் ஒன்றி இருக்க இத்தனை வார்த்தைகளும் தேவையில்லை. எல்லா உண்மைகளும் உங்களுக்குள்ள தானாகவே வந்து, ஒரு மகானுக்கு என்ன கிடைத்ததோ, வேதாத்திரி மகரிஷிக்கு என்ன கிடைத்ததோ, ஒரு சிறு இப்பொழுதுதான் பயிற்சிக்கு வந்து ஒரு வாரம் ஆகி அவருக்கு என்ன கிடைத்ததோ எல்லாமே ஒன்றாக போய்விடும். பேச்சுக்கு வேலை இல்லை, ஆனால் செயல்கள் எல்லாம் ஒன்றே போல் அமையும். நம்முடைய நோக்கம் எல்லாமே ஒன்றை நோக்கியே நகரும். மனித குலம் அமைதியை நோக்கி நகரும். எல்லாருடைய சிந்தனைகளும் நெறிப்படுத்தப்படும். வாழ்க்கை முறை பிரகாசமாகும். அத்தகைய தவ முறைகள்ல ஆக்னியிலையும் துரியத்திலையும் செய்யும்போது உணர்வுகள் மேலோங்கி தவச்சூடு அதிகமாகக்கூடிய நிலையும் இருக்கும். இந்த மாதிரி முன்னோர்கள் இந்த 2 தவத்தையுமே செய்து இறந்து போனவர்களும் நிறைய பேர். மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிறந்த கோடியே அப்படிம்பாங்க. அப்ப கிடைச்சதுதான் சாந்தி தவம். மகரிஷி அவங்களுக்கு அவருடைய காலகட்டத்தில் இந்த சாந்தி தவம் தான் கிடைச்சதுதான் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. தவத்தால அந்த தவச்சூடு அதிகமாகும் பொழுது என்ன செய்வது என்று தெரியாம தவித்த எத்தனையோ மக்களுக்கு, விடை தெரியாத மக்களுக்கு இந்த சாந்தி தவம் ஒரு அற்புதமான ஒரு தவமாக அமைந்தது. எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம மனித குலத்துக்கு ஏற்ற ஒரு தவமாக சாந்தி தவம் நம்முடைய எளியமறை குண்டலினி யோகம் என்று சொல்லக்கூடிய மனவளக்கலை பயிற்சிகளிலே மகான் அவர்கள் அதை அமைத்தார்கள். சாந்திதம் பண்ணாம இருந்தோம்னா நமக்கே தெரியும், உடம்பு முழுவதும் எவ்வளவு சூடா இருக்கும். அந்த காந்த ஆற்றல் அதிகமாகி அதை நாம உடல் முழுவதும் பரவி சமாதானம், உடம்ப அமைதி நிலைக்கு கொண்டு வந்துடணும். அதற்கு சாந்திதம் வாரத்திற்கு ஒரு முறை செய்து கொண்டிருக்கிறோம். மகான் அதையும் வடிவமைச்சு வச்சிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த தவம் எல்லோருக்கும் சாத்தியமாகுது. எளிமையாக முறையில மகரிஷி வடிவமைத்த இந்த தவ முறைகள் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உருபொருளாகிய தெய்வத்தை தானாக உணர்ந்து கொள்ள எளிதான ஒரு மார்க்கம் தவம் மட்டுமே. நம்முடைய தெளிவு பெறுவதற்காக என்றால் பேசிக்கொள்ளலாம். ஆனால் உண்மையான தெளிவு நமக்குள் இருக்கக்கூடிய உயிராற்றலை உணர்வது. அந்த உயிராற்றலை உணர தவம் செய்ய வேண்டும். அவ்வாறு உணர்ந்தால் என்ன கிடைக்கும்? அந்த பிறவி என்னும் பெருங்கடலை நீந்தி தெய்வீக மனிதனாக ஒரு மனிதனும் தானாகவே மாற்றம் பெறுகிறார். இந்த மனிதகுலம் முழுமைக்கும் ஒரு மாற்றம் ஏற்படுத்த நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு தவம். இறையுணர்வு அனைவரும் பெற வேண்டும் என்ற இலக்கினை அடையறதுக்கான ஒரே வழி, இந்த விஞ்ஞான காலத்திற்கு ஏற்ற ஒரே வழி, மனதை செம்மைப்படுத்திக் கொள்ள ஒரே வழி தவமே முதலாக அமைகிறது. அந்த தவம்தான் இறை உணர்வு பெற்று அதே இறை உணர்வு எல்லா மனிதர்களுக்குள்ளும் எங்கும் நீக்கமிர நிறைந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட அந்த மனிதன் ஒழுக்கத்தை கடைபிடிப்பான். தவம் செய்வார், தன் கர்மம் செய்வார், வள்ளுவர் சொல்றார். ஆக ஒழுக்கம், கடமை, ஈகை, கடமையையும் சரியாக செய்வார். தன்னுடைய கடமைகள், துன்பப்படும் உயிர்களுக்கு தொண்டு செய்வார். ஈகை, அதுதான் ஈகை. ஆக அறநெறி வாழ்க்கைங்கிறது எது அறநெறி வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னா, பலரும் பலது சொல்றாங்க. ஆனா பல நோய் எங்க மூலம் எதுன்னு போய் பார்க்கணும். தெய்வீகத்தை உணர்வது தான் மூலம்னா
அப்ப அதற்கான நெறிமுறைகள்ல ஒட்டி இருக்கிறது தான் ஒழுக்கம்ங்கிறது. அது சார்ந்த கடமைகள், தன்னுடைய கடமைகளும், பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகளும். அந்த பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல துன்பப்படுபவர்களா இருந்தா, நாம அவர்களுக்கு தொண்டு செய்யணும். கொடுக்கணும். எத கொடுக்கணும்? இந்த ஞானத்த கொடுக்கணும். இந்த இறைநிலைங்கிற உணர்வ முதல்ல அவங்களுக்கு ஈகையா கொடுக்கணும். அதனால தான் இந்த உயிருணர்வ மற்றவர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய கடமைய செய்வதே மிகப்பெரிய ஈகை அப்படிங்கலாம். என்ன தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப, மகரிஷி கண்டுபிடித்த இந்த மனவளக்கலைய தானும் பயின்று மற்றவர்களுக்கும் கொடுப்பது தான் மிகப்பெரிய கொடையாக நமக்கு மகரிஷி அவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே அதுதான் நிறைவாகவும் இருக்கு. அதன் மூலம் அவங்க தன்னுடைய பரம்பரைக்கு 7, 7 தலைமுறைக்கும் ஒரு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தரோம். இதை பெரிய பெரிய நன்கொடை என்னவா இருக்கும்? பெரிய சொத்து நாம மற்றவர்களுக்கு பணம், காசு சேர்த்து மத்தவங்களுக்கு எத குடுக்கிறது? அதுல நிறைவு செய்ய முடிஞ்சிருக்கிறதா? ஆனா, அவங்க தெய்வீக நிலையை நோக்கி போகக்கூடிய மகான்கள் காட்டிய அந்த வழிய ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம்னா, அதுவே மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல், மிகப்பெரிய தொண்டு. அதுவே மிகப்பெரிய வள்ளல் தனம், வள்ளல் தன்மை, கொடைத்தன்மை. மகிழ்ச்சி இதெல்லாம் சாதாரணமா நமக்குள்ள இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. மனவள பயிற்சிகள் செய்வதும், முடிந்தா மற்றவர்களுக்கு நாம கற்றுத்தருவதுங்கிற ஒரு நிலையில ஒரு தெய்வீக வாழ்க்கையை நமக்குள்ள வடிவமைச்சு போயிருக்கிறாங்க. அத்தகைய தெய்வீக வாழ்க்கை முறையை நாம கடைபிடிச்சோம்னா, அதற்கு தவம் முதல்ல துணையாக இருக்குது. உடலை அந்த தவம் செய்வதற்கு உடல் மிகப்பெரிய கருவியாக இருக்கிறது. உடலை நலமாக வைத்துக் கொள்வதே அடிப்படை. அந்த நலமான உடலில்தான் மனம் நலமாக இயக்கம் பெறும். ஆகவே உடலை நலமாக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சிகளை செய்வோம். இந்த மனதை புலன்கள் வழி செல்லாமல் ஆன்மாவை நோக்கிய வழியில் செல்ல வேண்டும். தன்னை அறியும் மனமே தன்னை கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்கும் பொழுது உயிரை உணர முடிகிறது. உயிரை உணர்வார்கள். உயிரை உணர்ந்த பொழுது அதன் மூலமான இயக்கமற்ற பேராற்றல் மிக்க சுத்த வெளியாக, சூழ்ந்தழுத்தமாக, சிவமாக இருக்கக்கூடிய, அன்பும் கருணையாக இருக்கக்கூடிய, பேரறிவாக இருக்கக்கூடிய ஒரு பேராற்றலை எல்லோரும் உணர்ந்து கொள்ளலாம். எல்லோரும் அத்தகைய ஒன்றுபட்ட சிந்தனைக்கு வருவதற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மனவளக்கலை பயிற்சிகளை நாம் முறையாக பயில்வோம். மனதை வளப்படுத்துவோம். மகத்துவமிக்க மனிதர்களாக வாழ்வோம். தவம் போதும். தவம் ஒன்றே போதும். இன்னும் வேற என்ன வேண்டும்? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் நண்பர்களே. தவத்தின் மீது பற்றி ஐயா அவர்கள் சிறப்பாக எடுத்திருந்தார்கள். இது பற்றிய உங்களுக்கு ஐயப்பாடுகள், சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் சிறிது நேரம் அதை பற்றி நாம் கலந்து ஆலோசிக்கலாம். இது பற்றிய கருத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்குதா?
வடமொழி சொல் அப்படிங்கிறது இது தவங்கிறது தமிழ் சொல் அப்படிங்கிறாங்க. ஆரம்பத்துல இப்படிதான் கேட்டதுக்கு 2 ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் நண்பர்களே. இன்று சிந்தனை வருவதாக தவம் என்ற தலைப்பிலே உரையாற்றிய பேராசிரியர் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் அருட்தொண்டு சிறக்க வாழ்க வளமுடன். இன்றைய பயிற்சியிலே இன்றைய நிகழ்வுகளை கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாம் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மீண்டும் கூடுவோம். குருவருளும் திருவருளும் நம்மோடு கூட இருப்பதாக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.